ஹாய் சில்ட்ரன், இன்று நாங்கள் தரம் 2க்கான கூட்டல் கணக்கை நாங்கள் பார்ப்போம். இந்த பயிற்சியை பார்ப்போம். பொருத்தமான எண்ணை வெற்று கூட்டினுள் எழுதுங்கள். இங்கு முதலாவது பயிற்சி உங்களுக்கு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பயிற்சியை பார்ப்போம். இங்கு விடையாக 16 தரப்பட்டுள்ளது. முதலாவது பயிற்சி, 10உடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் 16 வரும்? 10உடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் 16 வரும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 10ஐ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒன்று ஒன்றாக நாங்கள் அதன் கூட்டுவோம். கூட்டும் போது 16 வரும். அப்பொழுது நாங்கள் விடையை காணலாம். இப்பொழுது 10ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்று ஒன்றாக எழுதுவோம். 11, 12, 13, 14, 15, 16. இங்கு எத்தனை குச்சிகள் உள்ளது? 1, 2, 3, 4, 5, 6. 6 குச்சிகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் 10உடன் 6ஐ கூட்டினால் 16 வரும். ஆகவே நாங்கள் இங்கு 6ஐ இந்த கூட்டினுள் எழுத வேண்டும். அடுத்த பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது, 14உடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் 16 வரும்? 14உடன் ஏதாவது ஒரு இலக்கத்தை கூட்டினால் 16 வரும். 14ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஒன்று ஒன்றாக கூட்டுவோம். 14 பிறகு 15, 16. எத்தனை குச்சிகள் உள்ளது? 2 குச்சிகள் உள்ளது. 14உடன் 2ஐ கூட்டினால் 16 வரும். ஆகவே நாங்கள் இங்கு 2ஐ எழுத வேண்டும். இங்கு அடுத்த பயிற்சியை பார்ப்போம். 9உடன் ஏதாவது ஒரு இலக்கத்தை நாங்கள் கூட்டினால் விடையானது 16 வரும். நாங்கள் இப்பொழுது ஒன்று ஒன்றாக கூட்டுவோம். 9க்கு பிறகு 10, 11, 12, 13, 14, 15, 16. எத்தனை குச்சிகள் உள்ளது? 1, 2, 3, 4, 5, 6, 7. 9உடன் 7ஐ கூட்டினால் 16 வரும். ஆகவே இந்த பெட்டியினுள் நாங்கள் 7ஐ எழுத வேண்டும். அடுத்த பயிற்சியை பார்ப்போம். 12உடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் 16 வரும்? 12ஐ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 13, 14, 15, 16. எத்தனை குச்சிகள் உள்ளது? 4 குச்சிகள் உள்ளது. 12உடன் 4ஐ கூட்டினால் 16 வரும். ஆகவே நாங்கள் இங்கு இந்த பெட்டியினுள் 4ஐ எழுத வேண்டும். இறுதி பயிற்சியை பார்ப்போம். 8உடன் எந்த இலக்கத்தை கூட்டினால் விடையானது 16 வரும்? நாங்கள் ஒன்று ஒன்றாக கூட்டுவோம். 8ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. மொத்தமாக எத்தனை குச்சிகள் உள்ளது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8உடன் 8ஐ கூட்டினால் 16 விடையாக வரும். நாங்கள் இந்த கூட்டினுள் 8ஐ எழுத வேண்டும்.